Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து J frame ஃபார்மில் 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஃபார்ம் எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்மில் இருக்க இன்செர்ட் பண்ண எல்லா காம்பனன்ட்ஸும் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து J லேபிள்லேருந்து J ஸ்க்ரால் பேன் வரல நம்ம காம்பனன்ட்ஸ் இன்செர்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நான் அந்த லேபிள் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா காம்பனன்ட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இன்செர்ட் பண்ண எல்லா கோடிங்குமே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஃபார்ம் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா என்டர் நம்பர் 1 என்டர் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 லேபிள் டிஸ்பிளே ஆகணும். அதேமாதிரி அந்த நம்பரை கெட் பண்ணுறதுக்காக 2 J டெக்ஸ்ட் ஃபில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு பட்டன், நெக்ஸ்ட் வந்து இந்த வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு பட்டன் கொடுக்க போகிறேன். ஃபைனலாக வந்து அந்த ரிசல்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இன்னொரு லேபிள் கொடுக்க போகிறேன். இப்போ டோட்டலாக நம்ம 3 லேபிள் இன்செர்ட் பண்ணணும். அதுக்காக J லேபிள் அப்படிங்கிற கிளாஸுக்கு ஒரு 3 ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். L1 L2 L3 அப்படிங்கிற 3 லேபிள் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த 3 லேபிளுக்குமே நான் இன்ஸ்டன்ட் கெட் பண்ணிக்கிறேன். நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடில் L1 ஈக்குவல் நியூ J லேபிள். இப்போ இந்த லேபிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்டர் நம்பர் அப்படிங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆகணும். அதனால் செட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி இந்த லேபிளில் வந்து நான் டெக்ஸ்ட்டு செட் பண்ணிக்கிறேன். L1 டாட் செட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மெத்தடில் கொடுக்குற அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேபிளில் டிஸ்பிளே ஆகும். என்டர் நம்பர் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த லேபிள் நம்மளுடைய ஃபார்மில் எந்த பொசிஷனில் டிஸ்பிளே ஆகணும், அதே மாதிரி எந்த ஹைட் எந்த வித்தில் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிற பவுன்ஸ் நம்ம கொடுக்கணும். அதனால் L1 டாட் செட் பவுன்ஸ் அப்படிங்கிற மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் பொசிஷன் கொடுத்துக்கிறேன். எக்ஸ் பொசிஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒய் பொசிஷன் ஒரு 75 கொடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த ஃபார்முடைய இந்த லேபிளோடைய வித்து கொடுக்கணும். வித்து வந்து ஒரு 100 கொடுத்துக்கிறேன். இதனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த லேபிளை நம்மளுடைய J ஃப்ரேம் ஃபார்மில் ஆட் பண்ணுறதுக்காக J ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் JF டாட் ஆட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி இந்த L1 அப்படிங்கிற லேபிளை நம்மளுடைய ஃப்ரேமில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து லேபிள் 2 நான் ஆட் பண்ணிக்கிறேன். L2 ஈக்குவல் நியூ J லேபிள். அடுத்தது L2 டாட் செட் டெக்ஸ்ட், இதுக்கும் என்டர் நம்பர் அப்படிங்கிற மெசேஜை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். அடுத்தது இதனுடைய பவுன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒய் ஆக்சஸ் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேம் நமக்கு பார்த்தீங்கன்னா என்டர் நம்பர் அப்படிங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆகிட்டு அதுக்கு கீழே நெக்ஸ்ட் நம்பரும் நம்ம கெட் பண்ணுவோம். அதனால் அதுக்கு கீழே தான் நமக்கு என்டர் நம்பர் அப்படிங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அதனால் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல 75 இதனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா நம்ம 30 கொடுத்துருக்கோம். அப்போ 75 + 30 வந்து நமக்கு 105. அதனால் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு 10 கேப்பை விட்டுட்டு 115 அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். இப்போ L2 வந்து நம்மளுடைய J ஃப்ரேமில் ஆட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ஃபார்மை ரன் பண்ணுறேன். கமெண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணிக்கிறேன். ஜாவா சி பேசிக் டாட் ஜாவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிளாஸ் ரன் பண்ணிக்கிறேன். ஜாவா பேசிக். இப்போ நம்ம கொடுத்த அந்த 2 லேபிளும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்மில் ஆட் ஆகிருக்கும். என்டர் நம்பர் அப்படிங்கிற லேபிள் ஆட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த லேபிளுக்கு ஸ்ட்ரைட்டாகவே நம்ம டெக்ஸ்ட் ஃபில் ஆட் பண்ணணும். அந்த டெக்ஸ்ட் ஃபில் ஆட் பண்ணுறதுக்காக J டெக்ஸ்ட் ஃபில் அப்படிங்கிற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். J டெக்ஸ்ட் ஃபீல்ட். இப்போ இதில் வந்து T1 T2 அப்படிங்கிற 2 டெக்ஸ்ட் ஃபில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம 2 நம்பர் கெட் பண்ண போகிறோம். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடில் இதுக்கு நான் இன்ஸ்டன்ட் கெட் பண்ணிக்கிறேன். T1 ஈக்குவல் நியூ J டெக்ஸ்ட் ஃபில். இப்போ இதுக்கான பவுன்ஸ் செட் பண்ணிக்கிறேன். T1 டாட் செட் பவுன்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு என்டர் நம்பர் அப்படிங்கிற அந்த லேபிளுக்கு நேராகவே டிஸ்பிளே ஆகணும். அதனால் இதனுடைய எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒய் ஆக்சிஸ் சேம் அதே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த லேபிளோடைய வித்து பார்த்தீங்கன்னா நம்ம 100 கொடுத்துருக்கோம். பொசிஷன் பார்த்தீங்கன்னா வந்து 100 கொடுத்துருக்கோம். அதனால் 200 ப்ளஸ் கொஞ்சம் நமக்கு கேப் டிஸ்பிளே ஆகணும். அதனால் என்ன பண்ணிக்கிறேன் 250 அப்படிங்கிறத எக்ஸ் பொசிஷனாக கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஒய் பொசிஷன் சேம் 75 வித்து 100 கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்டும் 30 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட் நம்மளுடைய ஃபார்மில் ஆட் ஆகணும். அதனால் J ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் JF டாட் ஆட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி இந்த T1 அப்படிங்கிற ஆப்ஜெக்டை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு
T2 ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்ஸ்டன்கேட் பண்ணிக்கிறேன். T2 ஈக்குவல் நியூ ஜேடெக்ஸ்ட் ஃபீல்ட் T2 டாட் செட் பவுன்ஸ். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாவது லேபிளுக்கு ஸ்ட்ரைட்டாக டிஸ்பிளே ஆகணும். அதனால் இதனுடைய y பொசிஷனை 115 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். x பொசிஷன் சேம் 250 கொடுத்துக்கிறேன். T2 நம்மளுடைய J ஃப்ரேம் ஃபார்மில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை சேவ் பண்ணிட்டு நம்மளுடைய ப்ரோக்ராமை ரன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணிக்கிறேன். ஜாவாc பேசிக் டாட் ஜாவா. நெக்ஸ்ட்டு ரன் பண்ணுறதுக்காக ஜாவா பேசிக் கிளாஸ் ரன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கொடுத்த அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்மில் ஆட் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பட்டன்ஸ் இன்செர்ட் பண்ணுறது, அதேமாதிரி கிளியர் பட்டன் கிளிக் ஆகும்போது எப்படி நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க வேல்யூ கிளியர் ஆகணும், அதேமாதிரி ஆட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் ஆகும்போது எப்படி நம்ம இந்த வேல்யூஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு டுட்டோரியல் டிசைன் அப்படின்னா www.tudijust.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் நம்மளோட வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.